என்ன மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மழை வேறு இருக்குது, எல்லோரும் சேஃபாக இருங்க. அப்புறம் அங்கங்கே கரண்ட் வேறு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மழை ஒரு பக்கம் இருக்குது. நம்ம பிக் பாஸ் சுட சுட போயிட்டு இருக்குது. சரி என்னப்பா ஆச்சு கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னா, என்னங்க அதெல்லாம் ஒரு டாஸ்க்காங்க. தெலுங்கு பிக் பாஸ்லேயும் மலையாள பிக் பாஸ்லேயும் கேப்டன்சி டாஸ்க் எப்படி வைக்கிறாங்க தெரியுமா? 2 நாள் 3 நாள்லாம் வைக்கிறாங்கங்க அந்த டாஸ்க்கு. அதுக்கப்புறம் நாமினேஷன். இவங்கன்னா அப்படியே உட்காந்த இடத்துல சும்மா இல்லை ரூம்குள்ளே போயிட்டு 4 செவுத்துக்குள்ள ஒன்று சொல்லிட்டு வந்துடுறாங்களே. அவங்களாம் நாமினேஷனே வந்து 2 நாள் போகுங்க. ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு 1 மணி நேரம் பேசுவாங்க. அந்த 1 மணி நேரம் பேசுறதுலையுமே அவங்க ஒத்துக்கிட்டா தான் ஆச்சு அந்த நாமினேஷனு. ஸோ டெஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த டெஃபெண்ட் மோடுக்கு. ஒருத்தரை நாமினேட் பண்ணி 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ் பேசுவாங்க. எங்கேனா உட்காந்த இடத்துல 2 பேர் பேச சொல்லுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறதும், ஹாலில் உட்காந்து சொல்கிறதும், இல்லை கன்ஃபெஷன் ரூமில் போய் சொல்கிறதும் ஜஸ்ட் லைக் தட் விட்டுடுறாங்க. அங்கே உட்காந்து பேசுறதுலாம் இல்லை, நின்று நேருக்கு நேர் வா சண்டைக்கு வா, நேருக்கு நேர் நில்லு அப்படிங்கிற மாதிரி நின்று நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன்னா ஏன் எனக்கு நாமினேட் பண்ணுறேன், நீ சொல்கிற ரீசன் எனக்கு வேலிடாக இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சைடுக்கு இவங்க பேசுவாங்க, அவங்க சைடுக்கு அவங்க பேசுவாங்க. 1 மணி நேரம் 1 1/2 மணி நேரம் ஒருத்தர் பண்ணுறதுக்கே ஒன் ஆன் ஒன் பண்ணுறதுக்கே ஆகும். இங்கே என்னென்னா ஜஸ்ட் லைக் தட் இதில் ஃப்ரீ பாஸ் வேறு. இந்த ஃப்ரீ பாஸ் அப்படியே உட்காந்த இடத்துல அது டக்குன்னு 5 பேர் இன்னும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நாமினேஷனில் இல்லவே இல்லை. முக்கியமான பெரிய தலைங்கள்லாம் இதில் இல்லவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு ஏன் கோவப்படாது? இப்போ கேம் ஆடாதவங்க மிக்சர் சாப்பிட்றவங்களாம் சூப்பர் டீலக்ஸ்லேயே உட்காந்து ரம்யாலாம் பார்த்தீங்கன்னா 3 வாரம் ஒன்றுமே பண்ணல. ஒரு தட்டு கழுவல, ஒன்றும் கழுவல. இந்த பக்கமே எட்டியே பார்க்கல. சுபிக்ஷாமா இந்த பக்கம் இப்போ தான் வந்தாங்க இந்த வாரம். அதுவும் வியானாவோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் விக்ரமோடது ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் அந்த வீட்டில் தான் அவர் வந்து என்ன சொல்கிறது, சட்டசபை மந்திரியாகவே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு விக்ரம். எல்லாருக்குமே வந்து பின்னாடி இந்த ஐடியா கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அவரோடது லீடிங்கில் வந்திருக்காங்க சுபிக்ஷாமா. அண்ணன் இருக்கார் பார்த்துக்குவார் அப்படிங்கிற இடத்துல. அப்போ எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் வச்சு ஆடுறீங்களே, அந்த பொண்ணு கேமும் ஆடுது, நாமினேஷனையும் ஃபேஸ் பண்ணுது, மக்களையும் ஃபேஸ் பண்ணுது, உள்ள கண்டஸ்டன்ஸையும் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு தானேங்க கேமரு. அந்த பொண்ணு அனாயிங் பண்ணுது, இரிட்டேட் பண்ணுது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது தானே கண்டென்ட்டாகவே இருக்குது. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் பார்வை விட்டுட்டு வெளியில் பாருங்களேன். அது அந்த ஜெயிலுக்கு போன இடத்துலே பாருங்களேன், என்ன இருந்தது அன்றைக்கெல்லாம் அந்த ஃபுல் டே டாஸ்கில்? ஒன்றுமே இல்லையே. சரி ஒவ்வொரு வாரமும் அப்படி தானடா போகுதுன்னா ஒவ்வொரு நாளுமே அப்படி தான் போகுது, ஒவ்வொரு டாஸ்க்குமே அப்படி தான் போகுது. அப்படின்னா இது இப்போ கூட கேப்டன்சி டாஸ்கில் அவர் பிரவீன் வின் பண்ணார்ல, ஆஃப் பண்ணி உட்கார வச்சிருச்சு பிரவீனை. ஏன்னா அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று 1 எபிசோடில் அந்த கேப்டன்சி டாஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் போடுறது அது மாதிரிலாம் நானுமே அது போட்டு நான் என்னோடது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டே டு டே அந்த ரிவ்யூ அப்படிங்கிறது எனக்கு செட் ஆகாது. ஏன் செட் ஆகுதுன்னா நான் லைவ் பார்த்துட்டு அது பண்ணுறதுனால இவனுங்க பிட்டாக போடுறாங்க அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸில். ஃபஸ்ட் டே ப்ரொமோவில் ஒன்று போடுறாங்க, அது செகண்ட் டே ப்ரொமோவில் தான் வருது. ஃபஸ்ட் டே சண்டே செகண்ட் டேயில் தான் கட்டுறாங்க. அப்படிலாம் இருந்தால் எனக்கு வந்து ஒரு விஷயம்னு எடுத்தால் அதை வந்து டாப் டு பாட்டம் என்ன அப்படிங்கிறதோ அதுக்கான பாலிடிக்ஸையோ டக்குன்னு சொல்லிடணுன்றது. ப்ளஸ் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அது டக்குன்னு லைவில் வரதுனால நான் அப்டேட் பண்ணிடுறேன். இவங்க வந்து நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வெறும் தலையை மட்டும் காமிச்சிட்டு அடுத்த நாள் காட்டுறேன் அப்படின்னா எனக்கு அது பேசுறதுக்கு ஃப்ளோ வராது. ஸோ அதனால நான் எப்பயுமே சொல்லுவேன், என்னோடது நீங்கள் கண்டென்ட் வைஸ் பார்த்தா மட்டும் தான் பார்க்க முடியும். டே டு டே நம்ம இந்த வீக்கெண்ட் எபிசோடில் முடிஞ்ச அளவுக்கு நான் டேட் அப்டேட் பண்ணுறேன், வீக்கெண்ட் எபிசோடா ஃப்ரைடே எபிசோடான்னு. ஆனால் நீங்கள் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தான் என்னோட வீடியோஸ் பார்க்க முடியும். அதுக்காக நான் அப்பாலஜைஸ் கூட பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்குமே அது அந்த தம்ப்நெயில் எடுத்து போடுறதுலேருந்து அந்த உள்ள கண்டென்ட் பேசுறதுலேருந்து இல்லை அந்த டாபிக் வந்து என்னைக்கான டாபிக் அப்படின்னு பேசுறதுலேருந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நான் கண்டென்ட் வைஸ் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் என்னோட வீடியோஸை நான் எடுத்து நேற்று என்ன போட்டிருக்கேன் இன்றைக்கி என்ன போட்டிருக்கோம் அப்படின்னும் போது அந்த டே போட்டேன்னா எனக்கும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு பெரிய லென்த் வீடியோ இன்றைக்கி நடந்தது ஒரு பெரிய லென்த் வீடியோ அப்படிங்கிற மாதிரி லைவ்ல பார்த்தேன்னா நேற்று கேப்டன்சி டாஸ்க்கும் அப்படி தான் போட்டிருப்பேன். பட் அதுலேருந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருப்பேன். இல்லை அதில் முக்கியமான கண்டென்ட் வரைக்கும் எடிட் காப்பி பண்ணி ஒரு சின்ன பிட்டாக ஒரு 4 மினிட்ஸ் வீடியோ 7 மினிட்ஸ் வீடியோ லென்த்தாக ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வீடியோனா அதை நான் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு கண்டென்ட்டாகவும் போட்டிருப்பேன். லென்த்தாக ஒன்றா பார்க்கணுன்றவங்களுக்கு லென்த்தாகவும் போட்டிருப்பேன். அப்படின்னும் போது என்னோட வீடியோஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டென்ட் வைஸ் பார்த்தா தான் அது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மற்றவங்க எல்லாருமே ரிவ்யூஸ் 1 ஹவர் பார்த்துட்டு பண்ணுறேன், அவங்க அதை பேசிடுறாங்க. நான் லைவும் பார்த்துட்டு பண்ணுறதுனால எனக்கு இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருசாக என் வீடியோஸ் யாரும் பார்க்கறது இல்லை, பார்க்குறவங்களுக்கு இது நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத. ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து நேற்று அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்தது. ஏதோ ஒரு வழியாக வந்து அது விக்ரமை வின் பண்ண வைக்கிறதுக்கான டாஸ்க்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தப்பி தவறி பிரவீன் வின் பண்ணிட்டாரு. ஏன்னா விக்ரமோட வெயிட்டுக்கு அவர் பேலன்ஸ் பண்ணிட்டா இவங்க 2 பேரும் தள்ளி விட்டுறலாம்னு அவங்க நினச்சிருக்கலாம் டீமு. பட் ஆனால் தப்பி தவறி அது பிரவீன் பண்ணிட்டார். பிரவீன் மட்டும் என்னப்பா, அதே பிளாக் ஷிப் தான் அவருமே. அதே அந்த அந்த ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு குள்ளநரி கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஆள் தான் அவருமே தவிர அவரும் நியூட்ரலான பர்சன்லாம் கிடையாது. அப்போ யார் கேப்டன்ஷிப் தான் வந்து பாருக்கு வந்து ஓரளவுக்காவது ஃபேவர் இருக்கும்னா யார் கேப்டன்ஷிப்பும் இல்லை, யாருமே அந்த வீட்டில் பாருக்கு ஃபேவர் இல்லை. இதோ இப்போ கூட கமருதீன் திவாகர் கூட ஒரு இது வந்துருச்சு,
ஐ மீன் வினோத் கூட. அந்த பொண்ணு போய் உட்காந்து அந்த பொண்ணா போய் நேத்து திவாகர் கிட்ட பேசுச்சு. அந்த பொண்ணா பேசுச்சா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வரும் அது 1 எபிசோட்ல அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ என்னதான் இருந்தாலுமே எல்லார்கிட்டயுமே முட்டி மோதிக்கிட்டு இருந்தா, ஜஸ்ட் வந்து ஒரு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கோ, இல்ல மனசுல இருக்கிறத சொல்றதுக்கோ, அந்த வீட்ல ஒரு மாரல் சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு வேணும்னா, அந்த பொண்ணு எந்த ஆப்ஷனுக்கு போகும்? இந்த கலைக்கிட்டயும் போய் இன்னைக்கு பேச தான் செஞ்சது. அவங்க துரோகம் தான் பண்ணாங்க, முதுகுல தான் குத்துனாங்க. விக்ரம் கிட்டயும் பேச தான் செஞ்சது. வேற என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் ஒரு சிரிச்சு மூஞ்சி தூக்கி வச்சுட்டே போக முடியுமா? அப்புறம் அது வேற நாமினேஷன்ல காரணமா சொல்ல மாட்டாங்களா? யார் கூடயுமே ஒட்டவே இல்ல, செய்யவே இல்லன்னு. ஆக்சுவலி இதே மாரி ஒரு விஷயம் தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்தது. ஒருத்தர் வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க, செய்றாங்க, பண்ணானா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன், பேச மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொன்னோனே நாமினேஷன்ல தூக்கி போட்டு வெளில அனுப்பிச்சுட்டாங்க. ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒட்டவே இல்ல. ஆடியன்ஸ்க்கு அவர் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகல. உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் கூட கனெக்ட் ஆகல. அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு அப்படின்னு. ஸோ அதே அந்த வீட்ல பண்ண முடியாதுல்ல. ஸோ இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு தான் அந்த பொண்ண பொறுத்தவரைக்கும். இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கான எதிரா நிக்கிறவங்க தான் அந்த பொண்ண பொறுத்தவரைக்கும். ஆனா லீஸ்ட் ஆப்ஷனா எல்லாமே தப்பு தான்னாலுமே, இங்க கொஞ்சம் தப்பு வந்து தான் இருக்கு. அங்க நெறைய தப்பு இருக்கு. இதுக்கு இது பரவால்ல. அக்கறைக்கு இக்கரை பச்சைன்ற லீஸ்ட் ஆப்ஷன்ல அந்த பொண்ணு ஒரு சிலர செலக்ட் பண்ணி, அது கலையாவோ, விக்ரமாவோ, திவாகராவோ, இல்லன்னா தேவைப்படுற இடத்துல கமருதீனாவோ, வினோத்தாவோ ஏதோ நல்ல கெமிக்கிட்டயும் சரி, வியானாகிட்டயும் சரி. ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம், பவுண்டரி செட் பண்ணலாம் அப்படின்னும்போது, அந்த பொண்ணால முழுசா யாரையும் நம்பவும் முடியல. முழுசா யார் கூடயும் வந்துட்டு பகையும் பேசிக்க முடியல அப்படின்னும்போது, ஒரு மாரி பட்டும் படாம தான் அந்த பொண்ணு அந்த கேம் ஆடிட்டு இருக்கு. ஆனா தனியா ஆடுதுங்கிறது மட்டும் தான் உண்மை. அதுதான் என்னால சொல்ல முடியும். அந்த பொண்ண எல்லாரும் கார்னர் பண்றாங்க. நல்லா தெரியுது. பார்க்குற நம்பளுக்கே தெரியுது. அப்போ உள்ளுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த இன்ட்யூஷனோ, அந்த ஃபீலோ வராதா? எனக்கு தெரியவே இல்ல. நீங்க கார்னர் பண்றதுன்னும்போது, அது இல்லன்னு சொல்ற இடத்துல, அது டாஸ்க் முடிஞ்சோனே அத நீங்க விட்டுறணும். ஏங்க நைட்ல குரூப் சேரும்போது மைக்க கழட்டி வச்சுட்டு நீங்க அதான் பேசுறீங்க. தனித்தனியா அங்கங்க உட்காந்து பேசும்போதும் நீங்க அத தான் பேசுறீங்க. ஒன் ஆன் ஒன் உட்காந்து பேசும்போதும் அவள பத்தி தான் பேசுறீங்க. அப்ப அவளுக்கு பின்னாடி பேசும்போது அது என்னவா இருக்கு? அவளுக்கு முன்னாடி ஒண்ணு நீங்க முன்னாடி பேசுறதே பின்னாடியும் பேசுறீங்க அப்டின்னா ஓகே. முன்னாடி நல்ல விதமா நடிச்சுட்டு பின்னாடி போய் பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ பிரவீன்க்கும் வந்து பார்வ புடிக்கல அப்டின்னாலுமே, முன்னாடி ஒரு மாரி இருக்காரு, பின்னாடி ஒரு மாரி இருக்காரு. ஆனா நாமினேஷன்ல போய் ஒண்ணு பண்றீங்கல்ல. சரி ஓப்பன் நாமினேஷனா வச்சா வந்து நீங்க சேஃப் ஜோனுக்காக வந்து எல்லாரும் என்ன பண்றாங்களோ, அதே நம்ம பண்ணிடலாம் ஆட்டும் அந்த மாரி பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. க்ளோஸ் நாமினேஷனா வச்சாலும் அது அவங்கவங்களுக்கு ஒரு இருக்கும். அது மட்டும் பேசலாம் அப்டின்ற இடத்துலயும், நீங்க வந்து பார்வையே கொண்டு வரீங்க அப்டின்னா, டாஸ்க் முடிஞ்சு போன வாரம் ஆயிடுச்சு. இல்லன்னா அதுல வந்து ஹோஸ்ட் வந்து பேசிடுறாரு. நீங்க அதோட அத விட்டுறணும்ல. விட்டுடுறீங்களா? அந்த பொண்ண நோண்டிக்கிட்டே இருக்கீங்கல்ல. அப்போ அந்த பொண்ணு திருப்பி அத நோண்ட தான் செய்யும். அப்போ நீங்க அது அது பர்சனல் ஈகோன்னு கரெக்ட்டா அந்த கனி தான் சொல்லுதே. இப்ப இன்னைக்கு என்ன பிரவீன்ராஜ் டாஸ்க்லயும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பிரவீன்ராஜ் கேப்டன்சி ஆனதுக்கப்புறம், கனிக்கும், பாருக்கும் ஒரு சண்டை வந்துச்சுல்ல. அந்த துணிய கீழ பாரு வச்சது தப்பு அப்படிங்கிற மாரி. அதுக்கு எல்லாரும் வந்து நியாயம் பேசினாங்களே, அந்த இடத்துல கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல யார் பேசினது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த ஸ்வாப் டாஸ்க்ன்னு ஒண்ணு நடந்துச்சு. அதெல்லாம் ஒன் பெருசா டீட்டெயிலா காட்டல. வெறும் இந்த பக்கம் போனாங்க, அந்த பக்கம் போனாங்க அப்படிங்கிற மாரி வருது. ஓகேங்களா? மிச்சம் இதே நாளைக்கு காட்டுவாங்க. ஏன்னா நான் வந்து ஃபுல்லா பார்த்துட்டேன். இதுல இன்னைக்கு காட்டாதத நாளைக்கு காட்டுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில, இப்ப வந்து சுபிக்ஷா அந்த சைடு இருக்காங்க. அவங்க வந்து இந்த சைடு வந்தா இந்த சைடு வந்துடுறாங்க இப்போ. இவங்களுக்கு பதிலா தான் கலை அந்த பக்கம் ஸ்வாப் ஆகுறாரு. அந்த ஸ்வாப் டாஸ்க் தான் அந்த ஷேப் மாரி வந்துட்டு பிக் பாஸ் டீமும், சூப்பர் டீலக்ஸ் வீட்டு டீமும் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி கனி அந்த சூப்பர் டீலக்ஸ்க்கு போயிட்டாங்க. கனி எப்படி போறாங்கன்னா, இந்த வாரம் பிரவீன்ராஜ் கேப்டன்சி வின் பண்ணதுனால, அவர் ஏற்கனவே அந்த டாஸ்க்ல வின் பண்ணி 18 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காருல்ல. ஸோ அவர் தான் நெறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால அவருக்கு நாமினேஷன் பாஸ் ஃப்ரீ ஆல்ரெடி இருக்கு. இப்போ கேப்டன்ஷிப்பும் வந்ததுனால அந்த பாஸும் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல பிக் பாஸ் ஒரு செக் வைக்கிறாரு. உங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு தான் நீங்க வந்து எடுத்துக்க முடியும். ஒரு ஆஃபர் தான். ஒண்ணு நீங்க கேப்டன்சில இருக்கணுமா? இல்லன்னா நீங்க உங்களுக்கு கிடைச்ச பாஸ் வச்சுட்டு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நாமினேஷன் பாஸ் வந்து வாங்கிக்கிறீங்களா? 2மே பண்ண முடியாது. ஏதோ ஒண்ணு தான் அப்படின்னும்போது, நான் கேப்டனாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் சொல்றாரு. அப்ப அந்த பாஸ் தூக்கி வேற யாருக்காச்சும் நீங்க குடுக்கலாம். பிக் பாஸ் வீட்லேருந்து யாரையாச்சும் அங்கே வெளில சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு அனுப்பலாம். அனுப்புற அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸும் கிடச்சிரும். ஸோ உங்களோட பாஸ் அவங்களுக்கு போயிடும். அப்படி நீங்க யார செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, யாருக்கு யாருக்கு போணும்னு இருக்குன்னா, கமருதீன், பாரு அங்க இருக்கவங்க ஓரளவுக்கு கை தூக்குறாங்க. ஆனா, இவர் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லிறாருன்னா, கலை தான் சொல்றாரு. இதெல்லாம் வரல ஒன்னார்ல. கலை தான் சொல்றாரு. கலை சொன்னே கலைக்கு செம்ம குஷி. சரி ஓகே, ஓகே. சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனோம். செம்ம குஷி. எனக்கும் இங்க வேலை செஞ்சு செஞ்சு முடியல அப்படின்னு அவர் ஒரு சுத்தே சுத்திறாரு சந்தோஷத்துல. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லலாமா தல? அப்படிங்கிற மாரி பிக் பாஸ் கிட்ட வந்துட்டு கேப்டன் நான் எனக்கு தலலாம் கூப்பிட யாரும் இஷ்டம்லாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் யாருமே கிடையாது. இன்னும் கஷ்டப்பட்டு ஃபிசிக்கல் டாஸ்க் செஞ்சு அவன் கேப்டன் ஆனா, போன வாரம் கனி கேப்டன் ஆனதுலேருந்து துஷார் கேப்டன்ல கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டாச்சும் இருந்துச்சு. அது கூட இல்ல கனி கேப்டன்சில. இப்போ இதுவுமே ஒண்ணுமே கிடையாது. அவங்கலாம் அப்படி இருக்கிறாங்க. என்னது விக்ரமோ, பிரவீனோ அவங்களுக்கு குடுக்குற டாஸ்க்கா அது? இல்ல நான் கேட்குறேன். ஒரு ஓடுற டாஸ்க்கோ, ஏதோ ஒரு கொஞ்சம் ஹெவி டாஸ்க் இல்ல மூளைக்கான வேலையாச்சும் ஏதாவது இருக்கணும்ல. ஒண்ணுமே இல்ல.
அது ஒரு டாஸ்க்னு சொல்லி அதில் இவர் வின் பண்ணது இவர் ஆர்மி ரூல்ஸ் மாதிரிலாம் எத்தனை வந்து ஃபாலோ பண்ணி பெரிய மிலிட்ரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இவர். அப்படியே வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆர்மியாக இருக்கும் 3 வாரம் எங்கப்பா காணாமல் போயிட்டேன், பிக் பாஸ் தேடி தேடி கண்டுபிடிச்சாரு உன்னை. அப்புறம் இப்போ வந்து ரொம்ப தான் பேசுகிற, நீயே கஷ்டப்பட்டு கேப்டன்சி வாங்கின மாதிரி. ஓகேங்களா? அப்போ அந்த கேப்டன்சி ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னும் போது, அப்போ அது யார் கொடுக்கணும்னா கலை கொடுத்தனா. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிற இடத்துல கனிக்கு தூக்கி போட்டுறாரு. கனியை ஏன் போடணும்னு ஒரு பெரிய கொஸ்டின் வருது. அப்போவே வந்துட்டு பாரு வந்து ஜட்ஜ் பண்ணிடுது. அதுதாங்க கேமர். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் பாரு ஜட்ஜ் பண்ணுது. ஆஹா, அந்த சைடு கனி அக்கா போனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துடும், இந்த வாரமும் நாமினேஷனில் வரமாட்டாங்க கனி அக்கா அப்படின்னும்போது அப்பயும் அந்த ஸ்பாட்டு கேட்குது. நீ எதுக்கு கனியை போட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா கனி அக்காவை? வந்து நீ வந்து அவங்களுக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு அவங்க போகணும்னு நினச்சி போட்டியா, இல்லை அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் போகணுன்றதுக்காக போட்டியானா? நான் நாமினேஷன் பற்றிலாம் பெருசாக யோக்கல. கனியக்கா வந்து கிச்சனில் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சைட் போனால் அதுதான் நான் ஒரு ரீசனாக சொல்கிறேன் ஓப்பனாக. அந்த சைட் போனால் வேலை இல்லாத இடத்துல பவரை காமிச்சு எப்படி இருக்காங்கன்னு அவங்க ஆட்டத்தை பார்க்கணுன்றதுக்காக போட்டேன். நீங்கள் எல்லாம் குரூப்பிசம்னு அப்பட்டமா நீ ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஒன்று நீ சொன்ன மாதிரி கலையை போட்டிருக்கணும். கஷ்டப்பட்டு அவனு வேலை செஞ்சால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கல் எஃபர்ட் நிறைய இந்த சைடில் போட்டிருக்கான். சாமான் தேய்க்கிறது செய்யறதுன்னும் போது இந்த சைட் போகாமல் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். விக்ரமும் போல. அப்போ அவங்களும் கேட்குறாங்க. அப்போ விக்ரம் சொல்லிடுறாரு, இல்லை எனக்கு அங்கே போகணும்னு இஷ்டம் இல்லை, நானும் தான் அந்த சைடு வந்து இங்கே வேலை செய்கிறேன், பட் ஆனால் எனக்கு அங்கே போகணும்னு இஷ்டம் இல்லை, நான் அங்கேயே இருக்கேன், வேணா கலை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் நடந்துதான் கலை போகிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே அந்த நாமினேஷன் பாஸுக்கு அனுப்பணும் கலையன்னு சொல்லிட்டு அதை டப்புன்னு கனிக்கு மாற்றினது பிரவீன் தான். அப்போவே பாருக்கு ஒரு கிளிக் அடிச்சிரு, நீ பயாஸ்டாக இல்லாமல் இருப்ப, நியூட்ரலாக இருப்பேன்னா இங்கே யாருக்குமே கிடைக்காது, அது வரைக்கும் போகாத யாரையாச்சும் நீ சூப்பர் டீலக்ஸ் காமிச்சிருக்கலாம், இல்லைனா அந்த நாமினேஷன் பாஸ்க்கான டிசர்விங்காக யாரையாச்சும் அமைச்சிருக்கலாம். நீ ஏன் கனியை அமிச்ச அப்படின்னும் போது இவங்களுக்கான குரூப்பிசமில் இவரும் இருக்காரு. ஆனால் பிளாக் ஷீப்பாக இருக்கார். தேவைப்பட்ட அந்த சைட் போய்க்குவா, இல்லை தேவைப்பட்ட இந்த சைடு இருக்குவார், நடுவில் நான் நியூட்ரல் தானே ஒரு சீன் போடுவார். விக்ரமுக்கு துணை போனவர். விக்ரம் ரொம்ப சைலண்ட்டாக அதை செய்கிறாருன்னா அதுக்கு மேலே கமுக்கமாக செய்கிறது இந்த ஆள். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இதில் இன்னொரு நான் சொல்லிடுறேன். பிரவீன் வந்து சரியான பூமர். நான் பூமர்னு சொல்கிற இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரியான மேல் சாவனிசம் ஆள். என்னன்னு கேட்டால் கிச்சனுக்கு குளிச்சுட்டு தான் வரணுன்றதுல ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து எல்லாரும் பண்ணும்போது செய்யும்போது சொன்னது பிரவீன் தான். அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்க அந்த தட்டெல்லாம் இப்போ மியூசிக்குக்கெலாம் போடுறாங்கல்ல, அப்போ படிக்க செய்யலாம் பண்ணும்போது அப்போ ஃபஸ்ட் வீக்லேயே எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக உட்காந்து கிச்சன் டேபிள் உட்காந்து தட்டு டம்ளர்லாம் எல்லாம் அடிப்பாங்க. அப்போயே வந்து கண்ணிக்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுல இதெல்லாம் தட்டெல்லாம் அடிக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்போது கனி அப்பயே சொல்கிறோம், நாங்கள் இந்த காலத்தில் எல்லாம் மாறிடுச்சு, நீங்கள் என்னங்க என்ன அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அது அப்போத்துலேருந்தே ஒன்று இருக்குது. ஸோ கேர்ள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் லேடிஸ் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. அதை அவங்க ஒய்ஃப் பற்றி எல்லாம் சொன்னார். இங்கே வந்து ஒய்ஃப் அவ்வளோ செஞ்சாங்க, நான் இப்போ திருந்திட்டேன்னு சொன்னாலும் அது திருந்தினாரோ திருந்தலையோ அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் பண்ணியிருக்காருன்றது உண்மை தான். அப்போ நீங்கள் திருந்தலைன்றது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அதே சமயத்தில் திருந்திட்டேன்னு சொல்லி இங்கே ஸ்கோர் பண்ண பார்ப்பீங்கன்றது உண்மைதானா? அங்கே உங்களுக்கான ஒரு கோர்னு ஒன்று இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து இந்த ஷோவில் காட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த மேல் சாமினிசம் மேல் ஈகோயிஸ்ட் இருக்குது. அப்போ அப்படிப்பட்டவர்கிட்ட பாருக்கான விஷயங்களோ பாருக்கான ஆட்டிடியூடோ அவர் எப்படி பார்ப்பாருன்னு கேட்டால் பாருவை டைரெக்டாக எதிர்க்க முடியாது. நம்மளை விட ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக ஒரு பொண்ணு இருக்குது. அப்போ அந்த பொண்ணை எதிர்த்து நின்று நம்மளால் அடிக்க முடியாது. அப்போ ஸ்ட்ராட்டஜி தான் அகெயின் பின்னாடி முதுகில் குத்துறது அப்படின்றது தான் பண்ணணும். அப்படின்னா இங்கே பாருக்கு நியாயமாக இருப்பேன் நியூட்ரலாக இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கனியை தூக்கி அங்கே போட்டிங்க. நீங்கள் அப்போது நீங்கள் பாருவை போடணும்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? உங்களுக்கான பாஸ் தான், உங்கள் இஷ்டம் தான், உங்கள் கேம் தான். அப்போது உங்களுக்கான பாஸ் உங்களுக்கு இஷ்டம் கேம்னும் போது உங்களுக்கு அந்த காயின் டாஸ்கில் ஓரளவுக்காவது ஹெல்ப் பண்ணது கமருதீன் பண்ணியிருக்கார் போல். கமருதீனோ வினோத்தும் அந்த எம்ப்ளாயீஸ் அந்த பாட்டில் கலெக்ட் பண்ணுறதுலாம் போது அதையும் கமருதீன் அப்புறம் போய் நைட்டு கேட்குறாரு பிரவீன் கிட்ட. பாரு கேட்ட மாதிரி அவர் ஒரு தனியாக கேட்குறாரு. அப்போ வந்துட்டு நீ எனக்காவது கொடுத்துருக்கலாம்ல மச்சான், இல்லைனா வந்துட்டு உன் இஷ்டம் தான், யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ ஏன் கனிக்கு கொடுத்த? கனி உனக்கு என்ன செஞ்சாங்க? அப்போ நீ அந்த குரூப்பிசம்காக கொடுக்கணும்னு கொடுத்தியா, இல்லை கனியை இதுலேருந்து நாமினேஷன்லேருந்து மாற்றணுன்றதுக்காக கொடுத்தியா, எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக கொடுத்தியா? இந்த மாதிரி ஏன் இஷ்டம்டா, ஏன் கேம், நான் இந்த வாரத்துக்கு மட்டும் யோசிக்கலாம், அடுத்த வாரத்துக்கும் யோசித்தேன். எப்படி நான் இந்த வாரத்துக்கு மட்டும் யோசிக்கல, அடுத்த வாரத்துக்கும் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கமருதீனும் பிரவீனும் பேசுகிற இடத்துல நைட்டில் பேசுகிறாங்க. இங்கே குரூப்பில் உட்காரும்போது பார்வதி கமருதீன் எல்லாம் அந்த லிவிங் ஏரியாலே தான் வந்து பிரவீன் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் போய் கமருதீன் தனியாக கேட்குறாரு பிரவீன் கிட்ட. இப்போ பிரவீன் இந்த பதிலை சொல்லுவோம், என்ன மச்சம் இப்படி சொல்கிற, அடுத்த வாரம் கேமுன்ற அப்போ அப்போது நீங்கள் என்ன ரீசன் கனியை சொல்லி அனுப்புறீங்க? எப்பயுமே உங்கள் கிச்சனில், ஏன்னா இந்த வாரமாக கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள போட்டதே இவர் தான். ஏன்னா இவர் தானே தலை, இவர் தான் டிசைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து கிச்சன் அக்காவை கிச்சன்லேயே இருக்கிறதுனால அவங்க தெரியுறாங்க, இல்லை கிச்சன்லேயே அவங்களை போட வேணாம்னு நினச்சிங்க, நீங்கள் அவ்வளோ கன்சர்னாக யோசிச்சிங்க, அவ்வளோ புத்திசாலியாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் பிரிக்கும் போதே கிச்சனில் கனி அக்காவை போடலை, சமையலுக்கு நான் வேறு யாரையாச்சும் போடுறேன், க்ளீனிங்க்கு போடுறேன், இல்லைனா வந்து பாத்ரூமுக்கு போடுறேன், ஏதோ ஒன்று ரெஸ்ட் ரூமுக்கு போடுறேன், வேறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் வெசில் வாஷிங் போடுறேன், ஏதோ ஒன்று நீங்கள் மாற்றி விட்டுருக்கலாம். அப்போ நீங்கள் பண்ணல. இப்போ அந்த சைடு அனுப்புறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு காரணமாக சொல்லி அந்த சைடு போனால் கேம் எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சொல்கிறது வந்து
அப்பட்டமா குரூப்பிசம்னு தெரியுது. இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா, கனியா நெக்ஸ்ட் வீக்குக்கும் யோசிச்சேன்னா, இப்போ இந்த வாரம் அவர் கேப்டன்ஷிப்லேருந்து தப்பிச்சிருவாரு, நாமினேட் பண்ண மாட்டாங்க. அப்போ அடுத்த வாரத்துக்கு வேணுன்றதுக்காக நான் இப்பயே யோசிச்சேன்னு சொல்கிற இடத்துல, அடுத்த வாரமா என்னை யாரும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னா, அந்த குரூப்பிசமோட ஃபேவர் எனக்கு வேணும். அப்போ அந்த குரூப்பிசமோட ஃபேவர் எனக்கு வேணும்னா, அதுக்கு தலையாக இருக்க கனியை நான் பிடிச்சிக்கணும். அப்படிங்கிறது தானே அந்த பச்சையாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. பச்சையாக இருக்குது. அப்போ நீங்கள் நியூட்ரல்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் குரூப்பிசம்குள்ளே தான் ஆடுறேன்னு சொல்லணும். உங்கள் கேம் வரைக்கும் நீங்கள் ஆடுறேன்னு சொன்னால் உங்கள் சாய்ஸில் நீங்கள் எடுக்கணும். உங்கள் சாய்ஸில் நீங்கள் வந்து எப்பயுமே எப்படி இருந்தாலும் கலையை நாமினேஷனில் போடுவாங்க. அவரை பண்ணலாம். கமருதீன் நாமினேஷன்லேயே இருக்கார். அவரை நீங்கள் அனுப்பிச்சிருக்கலாம். சாரி, கமருதீனில் யார் விக்கல்ஸ் விக்ரம் அனுப்பிச்சிருக்கலாம். அரோராவை அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேஷனுக்கு வருவாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குன்னா, அவங்களுக்கு யாருக்காவது டிசர்விங்காக அதை நீங்கள் கொடுத்துருக்கலாம். நீங்கள் பாருக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல, கமருதீனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல, அரோராக்கு கொடுத்துருக்கலாம், கலைக்கு கொடுத்துருக்கலாம், விக்ரம்க்கு ஏதோ ஒன்று வேறு யாருக்கா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கனி நாமினேஷன்லேயே கனி 4 வாரமாக வரல. அடுத்த வாரமாக அவங்க வரப்போகிறதில்ல. இன்னொரு 4-5 வாரத்துக்கு அவங்க வரவே போகிறதில்ல. ஆனால் தப்பி தவறி அவங்க வந்துட்டாங்கன்னா நாமினேஷனில் மக்கள் வச்சு செய்வாங்க. அது மட்டும் உண்மை. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு வராமல் இருக்கிறது அவங்களுக்கு மைனஸ் தான். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ப்ளஸ்ன்னு. வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க இன்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு வெளியில் நாமினேஷனில் வரும்போது ஜனங்க அவங்கள மறந்துடுவாங்க. அவங்களுக்கான ஓட்டிங் ப்ராசஸ் வராது. அவங்க இப்போ கெமியெல்லாம் இருக்கிற இடமே தெரியவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாமினேஷனில் வரும்போது தான் மக்களை சந்திக்கும் போது தான் அவங்க எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அந்த ஒரு ஹேபிட் ஜனங்களுக்கு வரும். அப்படின்னும் போது நீங்கள் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு வந்து மக்கள்கிட்ட நிற்கும் போது அவங்க உங்களை மறந்துடுவாங்க. உங்களுக்கான ஓட்டிங் ப்ராசஸ் அங்கே இருக்காது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர் சொன்ன ரீசனை கமருதீனால அக்செப்ட் பண்ண முடியல, பாருவாலே அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது ஓகே அவர் கேம் அப்படின்னு விட்டாச்சு. ஆனால் ஒன்று மட்டும் பாருக்கு தெளிவாக தெரியுது, இவனா அந்த குரூப்பிசமில் ஒன்று தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு. இது இப்படி ஆச்சு. சரி ஓகே, அந்த நாமினேஷன் ஆயிடுச்சு. அந்த நாமினேஷனுக்காக அந்த சைடு வந்து கனி போயிட்டாங்க. இப்போ வந்து ஸ்வாப் டாஸ்க்கு நடக்கணும். இப்போ இந்த சைட்லேருந்து ஒன்று சார் அந்த சைட் போயிட்டாங்கல்ல, இப்போ அந்த சைட்லேருந்து இங்கே யாராவது வரணும், அது பேலன்ஸ் ஆகணும் அப்படின்போது கிச்சன் டீமுக்கு யாரை போடலான்னு கெமியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது ஸ்வாப் டாஸ்க்குன்னு ஒன்று வைக்கிற பட்சத்தில் அதுதான் அந்த ஷேப் அந்த டாஸ்க் இந்த மாதிரி அந்த சி மாதிரி பண்ணது செய்யறது நம்ம பிக் பாஸ் தனியான சூப்பர் டீலக்ஸ். இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டாளுங்க வின் பண்ணிட்டா ஸ்வாப் நடக்கும். சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க வின் பண்ணிட்டா ஸ்வாப் நடக்காது. இதுதான் சாய்ஸ். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் பிக் பாஸ் வீட்டு இதில் வந்து நான் விக்ரம் அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஆப்வியஸாக. ஏன்னா அந்த டாஸ்க்குக்கான லீடு எடுத்து பண்ணது விக்ரம் தான். ஏன்னா அந்த ஷேப் வைஸ் எல்லோரும் நம்மளுக்கு வந்து கேமரா மேலே ஆங்கிள்லேருந்து தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ஷேப் வைஸ் அவங்க படுக்கணும் செய்யணும். இப்போ ஃபோர்க் மாதிரினா நீட்டாக 3 பேர் படுக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு வீடு மாதிரி ஷேப் அந்த ரவுண்டு சி ஷேப்லாம் பண்ணும்போது எல்லோரும் அந்த பெண்டாய் படுக்கணும் அப்படின்னும் போது ஒருத்தராக வந்து எல்லாருமே இப்படின்னா தெரியாது. யாரோ ஒருத்தர் அங்கே நின்று பார்த்து இது இப்படி வரும் அந்த ஷேப்புன்னு வந்து கெஸ் பண்ணாதான் பண்ண முடியும்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து லீட் பண்ணது விக்ரம் தான். அதுக்கு நான் அந்த இடத்துல விக்ரம் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. தோத்தாலும் ஜெயித்தாலும் நானே பொறுப்பு ஏற்றுக்கிறேன், நான் அந்த இதுவும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து அந்த ஷேப் பார்த்துன்னு பாரு இப்படி படு, வியானா இப்படி படு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அது செஞ்சு 2 ரவுண்டில் இவங்க வின் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னும் ஒரு ரவுண்டு இருக்கிற பட்சத்தில் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க வின் பண்ணலைன்னா ஆப்வியஸாக ஸ்வாப் நடக்கும். ஒருவேளை அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா 3rd ரவுண்டில் இன்னொரு ரவுண்டு போகும். ஸோ அப்புறம் மெஜாரிட்டி ரவுண்ட் யார் வின் பண்ணாங்கன்னா 3rd ரவுண்டில் மட்டும் சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணாங்க. அதனால் 4th ரவுண்ட் நடந்து 4th ரவுண்டில் அகைன் பிக் பாஸ் வீடு வின் பண்ணாங்க. ஸோ ஸ்வாப் நடந்தது. ஸ்வாப் நடக்கணும் போது அப்புறம் கலையை யோசிச்சு அனுப்பல. ஏன்னா கலை இது ஃபஸ்ட்டே கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டார்ல. ஸோ அதனால் கலை அனுப்பினான்னு கலை பிளான் பண்ணி விக்ரமும் எனக்கு போக இஷ்டம் இல்லை, கலை வேணால் போகட்டும் அப்படின்ற மாதிரி கலை அனுப்பினாங்க. அந்த சைட்லேருந்து சுபிக்ஷா அப்பயும் சுபிக்ஷா எழுந்து நின்று கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே, அந்த சைட் போனால் பாஸ் வருமா, சரிம்மா நீ பாஸுக்காக கஷ்டப்பட்டு இருக்கமா, அப்புறம் அந்த பாஸ் கிடைக்காம இருக்குமாம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் ஏமாத்திடலாமா அந்த பாஸை வாங்கியிருக்க, அப்புறம் ஏமாத்தின பாஸ் உடம்புல ஒட்டுமான்னு தெரியாது, ஆனால் பிக் பாஸ் வீட்டில் செல்லுபடி ஆகும்ல அப்படின்னும் போது அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே பயம் தெரியுது ஃபேஸில். ஒருவேளை நம்ம தெரியாமல் போயிட்டு திடீர்னு செல்லுபடி ஆகலைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பிரவீனுக்கு நடந்துச்சு இல்லையா, 2 செல்லுபடி ஆகாது ஒன்று தானே, அப்படியே தான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது, பயத்தில் தான் வராங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டார் பிக் பாஸ் செல்லுபடி ஆகும், அது நீங்கள் ஜெயிச்சது தானே செல்லுபடி ஆகும். அப்போ அவங்க இந்த பக்கம் வந்து செல்லுபடி ஆகும்போது வியானாக்கான ஆட்டோமேட்டிக்காக நாமினேஷன் பாஸும் வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இங்கே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே ஃப்ரீ நாமினேஷன் வரணும் இல்லையா, ஒன்று கனிக்கு போயிடுச்சு. அப்போ மிச்சம் 2 வரணும். அந்த மிச்சம் 2 யாருக்கு வரணும், இதெல்லாம் 1 ஹவரில் வரல. யாருக்கு வரணும் அப்படின்போது எல்லாரும் எழுந்து சபரி எஃப்சி சொல்கிறது மட்டும்தான் 1 ஹவரில் காட்டினாங்க. அங்கே ஜஸ்ட் லைக் தட் உட்காந்து நின்று பேசி திவாகர்லாம் சபரிக்கு கொடுத்துட்றேன், சபரிக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு திவாகர் ஆரம்பித்தோடனே ஒரு நாமினேஷன் பாஸ் ஃப்ரீ நாமினேஷன் பாஸை இப்படி தான் டிசைட் பண்ணுவீங்களா அப்படின்னு பிக் பாஸ் வந்து திட்டுனாரு. ஹாஷா கேள்வி கேட்டார்.
திட்டிட்டு ஒரு ஒரு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் இப்படி தான் டிசைட் பண்ணுவீங்களா? இல்ல சபரி இல்ல பாஸ் பிக் பாஸ் சபரிக்காக இந்த ரீசன் குடுக்குறோம். அவர் வந்து இங்க போட்டதுனால இந்த வீடு இப்படி மாறுச்சு, அப்படி மாறுச்சுன்னு ஏதோ ஜால்ராலாம் காக்கா புடிக்கிற மாரி தான் திவாகர் பேசினாரு. அப்போ வந்து திவாகர் நீங்க சொல்ற ரீசன் ஒத்துக்கப்படாது. அப்போ நாளைக்கு உங்களுக்கு கப்பு வந்தா கூட அதே சபரிக்கு குடுத்துருவீங்களா? எனக்கு நீங்க சொல்ற ரீசன் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் அதே ரீசன தான் உருட்டுன்னு வேற மாரி உருட்டி சொன்னாங்கன்னு வை. அப்ப அந்த பக்கம் ஒரு திட்டு விழவும், அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சபரிக்கு குடுத்துறோம்ன்னு சொன்னவங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜேலாம் எனக்கு வேணும்னு ஒரு மாரி சண்டை போட்டு எனக்கும் வேணும். அப்ப கனி வந்து அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. ரம்யா நானுமே இந்த வாரம் அந்த பக்கம் போறேன். அப்படிலாம் இது அந்த சைட் போறேன். நாமினேஷனுக்குள்ள போறேன்னும்போது, சுபிக்ஷா அந்த சைட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, வினோத்துக்கும் அது போலன்னும்போது, அப்ப சபரிக்கு அப்ப ரொம்ப ஈஸியா சபரிக்கும் எஃப்ஜேக்கும் அது போயிடுச்சே தவிர, அப்ப அதே மாரி தான் பாரு அந்த சைடு வரும்போது நீங்க ஈஸியா குடுத்துட்டீங்களா? போன வாரம் திவாகருக்கும் ஈஸியா குடுத்து போன வாரமே எஃப்ஜே வாங்கிட்டாரு. இந்த வாரமும் எஃப்ஜே வாங்கிட்டாரு நாமினேஷன் பாஸ். இது என்ன அநியாயமா இருக்கேன்னு தெரியல. மிக்ஸ்சர் கன்டென்ட் எல்லாம் நீங்க உள்ள வச்சு பாஸ் குடுப்பீங்கன்னா, தெலுங்கு பிக் பாஸ்ல அந்த பாஸுக்கு எப்படி அடிச்சுக்குவாங்க தெரியுமாங்க? இம்யூனிட்டி பவர்னா அது ஒண்ணு நடக்கும். அதுதான் அந்த ஃப்ரீ பாஸ்ன்ற அந்த ஒரு இதுல நடக்கும். அந்த வெர்ஷன்ல. அப்படி அடிச்சுக்குவாங்க. இங்க என்னடான்னா, அப்படியே தூக்கி தூக்கி குடுத்துட்டு, அத வந்து நாமினேஷனுக்கே வராம, அப்ப இந்த வாரம் எப்படியோ கனியாக்காவ நாமினேஷன்ல போட்டுடலான்னு நெனச்சிட்டு இருந்த பாருக்கு செம்ம கடுப்பாயிரும். அவ ஓப்பனா சொல்றா அங்கேயே, "இந்த வாரமும் தப்பிச்சிட்டீங்க போல இருக்குக்கா நாமினேஷன்ல ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ற மாரி இருக்கும்போது, அப்போ ஆடிட்டே இருக்கவங்க அடி வாங்கிட்டே இருக்கணும்னா, ஆடாமயே நீங்க உட்காந்து மிக்ஸ்சர் சாப்பிடுவீங்கன்னா, அப்போ வந்து ஆடியன்ஸா பார்க்குற எங்களுக்கும் கோவம் வரும் தானே! "என்ன பிக் பாஸ் இப்படி பண்றீங்களே!" அப்படின்றது இருக்கிறத விடவும், இன்னமும் எங்கள முட்டாளாக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்குன்னாலும், வேற வழி இல்ல. என்ன பண்றது? தெரிஞ்சே முட்டாளாகுறதுன்ற ஒண்ணு இருக்குல்ல. அந்த கேட்டகிரில தான் நாங்க பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்கோம்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ சபரிக்கும் வந்துருது, எஃப்ஜேக்கு வந்துருது, கனிக்கு வந்துருது, அந்த சைடு வியனாக்கு வந்துருது, சுபிக்ஷாக்கு வந்துருது. முக்கியமான 5 பிளேயர்ஸ்ங்கள முக்கியமான 3 பிளேயர்ஸ் இல்ல. இந்த குரூப்பிசம்குள்ளேயே இருக்க முதல் 3 தலை இல்லையா அதுல? எஃப்ஜே இல்ல, சபரி இல்ல, கனி இல்ல, எஃப்ஜே இல்ல. ஆதிரை மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த அம்மா வெளில போயிட்டாங்க. அப்போ வந்து இது என்ன மாரி கேம் எப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த பொண்ணு இத கேள்வி கேட்காது. ஆடுற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கேள்வி கேட்க எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஏன்னா, அந்த பொண்ணு மட்டும் தான் கேம் ஆடுது. மத்தவனுங்கலாம் மிக்ஸ்சர் தான் சாப்பிடுறானுங்க. அப்ப அந்த பொண்ணு கேட்க தான் செய்யும். உங்க பதில் சொல்லலனாலும் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான முதல் விஷயமா கனிய தூக்கி அந்த பக்கம் போட்டு, பிரவீன்ராஜ் இப்படி ஒரு பண்ண விஷயம் எந்த வகையில நியாயம் அப்படின்னா, அது அவருக்கான கேம்ன்னா, பாரு ஆடுறது அவங்களுக்கான கேம். அப்போ நீங்க இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்க, இப்படி கன்னிங்கா ஒண்ணு பண்ணுவீங்க. இல்ல உங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு நீங்க ஸ்டாண்ட் எடுப்பீங்க. அடுத்த வாரம் வர நாமினேஷனுக்கு, அடுத்த வாரம் உங்களுக்கு காக்கா புடிக்கிறதுக்கு ஒரு ஆள நீங்க இப்பயே புடிச்சு வைப்பீங்கன்னா, அப்ப அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் கேம யோசிச்சு, கேம ஸ்ட்ராட்டஜியா பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு கன்டென்ட் குடுக்குதுன்னா, அப்ப இதுல யார் வந்து ரியல் பிளேயரா தெரிவா? அவ தான் ரியல் பிளேயரு. அவ இல்லன்னா சீசனே கிடையாது. ஆமா, சீசனே கிடையாது அவ இல்லன்னா. அவ தான் ரியல் பிளேயர், ரியல் கேமர், ஸ்ட்ராங் பிளேயர். நீங்கலாம் மிக்ஸ்சர் கன்டென்ட் தான். ஒரு பொண்ண எதிர்க்க முடியாம குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ற நீங்கலாம் மிக்ஸ்சர் கன்டென்ட் தான். என்ன சொல்றது? மிக்ஸ்சர் கன்டென்ட் தான். அவ்வளோதான். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. நோ கமெண்ட்ஸ். டோட்டலி வேஸ்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மாரி விஷயங்கள் நடக்கவும், இப்போ வந்து கனி அந்த சைட் போம்போது தான், அந்த சைட்ல இருக்கவங்க வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னோனே, உடனே பார்வ கூப்பிடு இந்த டாஸ்க் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸும் முடிஞ்சது. நாமினேஷன் ப்ராசஸ்ல நான் அத பத்தி டீட்டெயிலா பேசுறேன். உங்களுக்கு தெரியுமே. ஆப்வியஸா பாரு, கமருதீன் தான் வச்சு அடிக்க போறாங்க. வினோத்துக்கு 5 வோட்ஸ் வந்தது. பாருக்கு 7 வோட்ஸ் வந்து, கமருதீனுக்கு 10 வோட்ஸ் வந்தது. அப்புறம் அரோராவும் கலையும் 3, 3 வோட்ல மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த சைடு கலை போனாலும் அவருக்கு பாஸ் கிடைக்கல. ஏன்னா எஃப்ஜே கிடைச்சிச்சு அதான். ஃபர்ஸ்ட் கலை குடுக்குற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படி இப்படி மாறி கலைக்கு வரல, எஃப்ஜேக்கு போயிடுச்சு. திருப்பி இந்த கூட்டம் அலக்கை கூட்டம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த இடத்துல உள்ள போன கனி வந்து அவங்க வேலைய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சைடு போய் எப்படி ப்ரூஃப் பண்ண போறாங்கன்னு தெரியல. இவரு உசு பேத்தி விட்டு தானே அனுப்பிச்சாரு பிரவீனு. அப்போ வந்து உடனே துணி எடுத்து வைக்கணும். எப்பயுமே அந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லிச்சு, ஒரு கேப்டன்சி வரும்போது அந்த பொண்ணு சொல்லு, பர்சனல் டாஸ்க் நான் பண்ண மாட்டேன். பர்சனல் டாஸ்க்கு பண்ண மாட்டேன். ஆனா, அது பர்சனல் டாஸ்க்கா இருந்தாலும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க பண்ண சொல்லணும். செய்ய சொன்னா பண்ணணுன்றதுக்காக நீங்க ஒரு விளையாட்டு விளையாடுறீங்கன்னா, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அந்த பொண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்லுது. இது இப்ப இந்த வாரம் இந்த பொண்ணு சொன்னத தான் போன வாரம் எஃப்ஜே சொல்லும்போது வியானா சொல்லுது. அது 1 ஹார்ல சொல்லுது அந்த பொண்ணு. போன வாரம் எஃப்ஜே கூட தான் என்ன எடுக்க சொன்னா, நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த மாரி சொல்லியிருக்கலாம் பாரு அக்கா. எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அவங்க கீழ வச்சது தப்புன்னா, எடுக்கலன்னு சொல்லியிருந்தா மட்டும் நீங்க அந்த பொண்ண விட்டுருப்பீங்களா? இல்ல எடுத்துட்டு போய் குடுத்தா மட்டும் மறுபடியும் டார்கெட் பண்ணாம விட்டுருப்பீங்களா? நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அந்த பொண்ணுகிட்ட தான் கன்டென்ட் வாங்கணும்னு. இத விக்ரம் தான் தெளிவா சொல்றாரு. அந்த பொண்ணு செய்ய மாட்டேன்னு ரிபல் பண்ணுது. அந்த பொண்ணையே போய் போய் கேட்டு கேட்டு நீங்களா கன்டென்ட் குடுக்குறீங்க அந்த பொண்ணுக்குன்னு அவர் சொல்றாருல்ல. அவ்ளோ புத்திசாலி மேதாவி சொல்றாருல்ல. அவர் கேம் அனலைஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனா கேம்குள்ள வந்து நிக்கிற தைரியம் தான் அவருக்கு இல்ல. கேம் இப்படி தான் போகுதுன்னு அவருக்கு தெரியுது. ஆனா பாரு முன்னாடி வந்து நின்னு கேம் ஆட தான் அவருக்கு தைரியம் இல்ல. கனி முன்னாடி நின்னு கேள்வி கேட்க தான் தைரியம் இல்ல. வேணும்னே நான் வந்து அந்த டிராமா பண்றேன், இந்த ஜோக் பண்றேன்னு பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரே தவிர, ஸ்க்ரீன்குள்ள வரல. அந்த கேம் ஸ்க்ரீன்குள்ள வராரு. அந்த கேம்குள்ள வரல அப்படின்னும்போது, அவர் தான் சொல்றாருல்ல, அந்த பொண்ண அடிச்சு அடிச்சு நீங்களே பெரிய ஆள் ஆக்கிடாதீங்கடா, அடிக்காதீங்கடா. நீங்க பாட்டுக்கு நீங்க வேற வேற யாராச்சும் வச்சு பண்ணுங்க, டாஸ்க் பண்ணுங்கன்னா, நீங்க சொன்னாலும் அவங்க செய்யலன்றதுக்கு காரணமே கன்டென்ட்டா தானே அவங்களுக்கும் தெரியுது.
அதனால தான் அவங்க செய்கிறாங்க. ஏடி நீ கண்டென்ட்காக தானடா வர என்கிட்ட, அப்போ நானும் கண்டென்ட் கொடுக்குறேன்டா, நான் அந்த பொண்ணை வச்சு செய்யுது, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு நடக்குதுன்னா, அப்போ துணி எடுத்துட்டு 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்கிறாங்க. அதான் டைம் கிடையாது, வாட்ச் கிடையாது. அப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆனோடனே சரி நீ உங்களே போய் பண்ண, இவ்வளோ துணி எடுத்துட்டு அங்கே போய் கொடுக்கணும், 7 வாட்டி 8 வாட்டி போய் கொடுக்கணும், அது நீங்கள் பிளான் பண்ணி தான். அப்போ வந்து நாங்கள் அந்த ரூம்குள்ளே வர வேணாம், சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ளே கொடுத்தா நான் அப்படியே வாங்கிக்குவேன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ டோர் டெலிவரி பண்ணணுமான்னு இந்த பொண்ணு தெளிவாக கேட்குது. அவங்க கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, இந்த பொண்ணு டோர் டெலிவரி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, கையிலேயே கொடுப்பாங்க, அதுவும் மூடி இருந்தாலுமே வச்சுட்டு தானே போவாங்க. மேபி வந்துட்டு சைன் வாங்கணுன்ற விஷயத்துக்கு முக்கியமான ஏதாவது பார்சல் இருக்குது, சைன் வாங்கணுன்னா பண்ணுவாங்க. நியூஸ்லாம் பார்த்து ஜென்ரலாக அப்படியே வச்சுட்டு தான் போயிடுவாங்க. சின்ன சின்ன பார்சலாக இருந்தால் அந்த அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது டோர் டெலிவரின்னு சொல்லும்போது அது பொண்ணு வச்சுட்டு வந்துச்சு அங்கே. அந்த பொண்ணு தெளிவாக வேணும்னு தான் செஞ்சது. நான் இது ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கேன். அப்போ உடனே வந்துருச்சு பாரு உருன்னு ராஜமாதாவுக்கு கோவம். ஆமாம், ராஜமாதா மதர் தெரேசா இந்த வாரம் ராஜமாதா ஆயிட்டாங்களே. ஏன்னா உருன்னு வந்துச்சுல கோவம். மதர் தெரேசாக்கு கோவம் வந்து நம்ம பார்க்கலையே. இந்த வாரம் பார்த்தோம்ல ராஜமாதாக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு. அப்போ வந்து என் கட்டளையே சாசனம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது ஒன்று டைலாக் தான் சொல்லலை, நடந்துக்கிட்ட விதம்லாம் அப்படி தான் இருந்தது. உருன்னு வந்துருச்சு. நான் ஸ்வீட்டாக வந்து தேங்க்ஸ் சொல்லலாம், தேங்க்யூ சொல்லி கொடுத்து வாங்கிக்கலான்னு பார்த்தா அவங்க டக்குன்னு கீழே வச்சுட்டு வந்தாங்க. அழுக்காயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் திஸ் கனி, அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒன்று பிளான் பண்ணீங்க, அந்த பொண்ணு ரெபல் பண்ணணுன்னு பிளான் பண்ணீங்க, எடுக்க மாட்டேன்னு. ஆனால் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்காம கீழே வச்சிச்சு கண்டென்ட்டுக்கு. உங்களே ட்ரிகர் பண்ணிடுச்சு. நீங்கள் அவளை ட்ரிகர் பண்ணான்னு பார்த்தீங்க, அவள் உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டா. அப்போது வினோத் வந்து சொல்கிறார், எடுக்க மாட்டேன்னு அப்பயே சொல்லியிருக்கேன், இல்லை ஒரு பேக் மாதிரி கொடுத்துட்டு சொன்னால் அப்படியே உங்களுக்கு 7 வாட்டி 8 வாட்டி போயிட்டு வர கஷ்டமாக இருந்தால் வந்துட்டு நீங்கள் வந்து அதை அப்படி சொல்லி ஒரு பேக் மாதிரி சொல்லி பண்ணியிருக்கணும்னா அது அந்த பொண்ணுக்கு ஐடியா தெரியாதா, இல்லை கனிக்கு தான் தெரியாதா? அவங்க 2 பேரும் நல்லா கேம் ஆடுறாங்கங்க. இதில் நடுவில் நீங்கள் பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். ஓகேங்களா? அப்போது வியானா பொண்ணு உள்ள சொல்லுது, இவங்களும் எடுக்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணுக்கு தெரியும் இவங்க வச்சு ட்ரிகர் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்கடா சண்டைக்கு, நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த 7, 8 வாட்டி போயிட்டு வரதுலாம் விஷயம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா பாருது அதெல்லாம் எதுவுமே காட்டலை. டாய்லெட் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ எஃபோர்ட். இப்போயாச்சும் தண்ணி வருது. நான் திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வீக்கில் தண்ணியே இல்லாமல் தான் அந்த வீடு வந்து அவ்வளோ அலப்பறையாக இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு, சமையல் செய்கிறதுக்கு தண்ணி, டாய்லெட் வாஷ்க்கு தண்ணி அப்படின்னும் போது அந்த அந்த ட்ரம்லேருந்து போகுதுன்னும் போது அவ்வளோ டிஷ்யூ பேப்பர் பாத்ரூமில் அவ்வளோ இருக்கும். நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட தண்ணி இல்லாமல் அதுக்கு தேவையானது மட்டும்தான் அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும்னா, வெறும் டாய்லெட் ஃப்ளஷ்க்கு மட்டும்தான் தண்ணி இருக்கும் அப்படின்னும் போது அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் அப்போ தண்ணி இல்லாத இடத்துல யூஸ் பண்ணுறது என்னவா இருக்கும்னா டிஷ்யூ பேப்பர் தான். அப்போது அது எல்லாமே அந்த பொண்ணு பண்ணியிருக்கா அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு வேலை செய்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரிகிற வேலையை அந்த பொண்ணு அப்படி பண்ணுது, அவ்வளோதான். அப்போது ஆப்வியஸாக ஒத்துக்கிறாங்கல்ல கனி. இந்த மாதிரி நான் உங்களை திருத்தலான்னு பார்த்தேன், இல்லைனா எப்பயுமே பண்ணாதவங்களே இந்த வாரம் பண்ண வைக்கலான்னு உங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லை, எதுக்கு நீங்கள் பண்ண வைக்கலான்னு பண்ணுற அளவுக்கு நீங்கள் நல்லவங்களாம்மா? நீங்கள் அவங்களுக்கு அக்காவா தங்கச்சே இல்லை அவங்க குடும்பத்தால் அவங்களை திருத்துறதுக்கும் அவங்களை வழி கொண்டு வரத்துக்கும் நீங்கள் உங்கள் கேமை பாருங்கள், அந்த பொண்ணு கேமை பார்க்கட்டும். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை அந்த பொண்ணுகிட்டேருந்து கண்டென்ட் எடுக்கணுன்றது தானே, அதனால தானே அந்த கேம் அப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வாங்க நானும் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் மட்டும் கண்டென்ட் வாங்கிட்டு ஸ்கோர் பண்ணுறீங்க, அப்போ நானே கொடுத்துட்ற அந்த கண்டென்ட்டை ஸ்கோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இதுதானே கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது இந்த இடத்துல இதுதான் நடந்தது. ஸோ நாமினேஷன் பாஸு கனிக்கு கொடுத்தது இவங்களுக்கு பிடிக்கல. நாமினேஷனில் கனியை கொண்டு வரலான்னு நினச்சாங்க. இவங்களோட குரூப்பிசம் அதுக்குள்ளே விளையாடிச்சு. ப்ளஸ் நாமினேஷனில் வச்சு நல்ல கமருதீனையும் பாருவையும் சொல்லி ரீசன் சொல்லி அடித்தாங்க, வினோத் அடித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சது பர்சனல் டார்கெட்னு. இவங்கெல்லாம் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல கனி கையில் 7, 8 ஓட்டு இருக்குது. அதுக்காக தான் அந்த கும்பலே அங்கே ஜால்ரா போடுது. நீங்கள் யாரை 7, 8 ஓட்டுன்னா பாருங்கள், கனி, சபரி, எஃப்ஜே, கெமி, ரம்யா, அதுக்கப்புறம் கலை, திவாகரும் அந்த சைட் போயிடறாங்க. இப்போ இதில் வந்து நடுநாளில் தேவைப்பட்டால் உள்ள வெளியே விளையாட்டு விளையாடுறது விக்ரமும் சுபியும் வியானாவும். தேவைப்பட்டால் கனி பக்கம் பேசுவாங்க, இல்லைனா இந்த பக்கம் வந்துடுவாங்க. இதில் நான் வியானாவை இன்னும் சரியாக கரெக்டாக வரலை. அந்த புடி வரும் ஒரு நாள், அப்போ பிடிக்கிறேன். ஆனால் விக்ரமும் சுபியும் அவங்களும் பச்சவந்தி தான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேங்களா? இப்போது கலை, திவாகரும் நம்மளுக்கு தெரியும். இதில் ஆதிரை மட்டும் மிஸ்ஸிங். அப்படி பார்த்தா எத்தனை ஓட்டு வந்துடுது? 1, 2, 3, 4, 5, 6, 7 வந்துடுது. யார்? சுபிக்ஷா, விக்ரம் சேர்க்காமையே எத்தனை வந்துடுது? 6, 7 வந்துடுது. ஆதிரையோடு சேர்ந்துருந்தால் 8 வரும். அப்போது ஒரு குரூப்பாக வந்து இத்தனை பேருக்கான ஓட்டிங் அங்கே இருக்குன்னா, வேற ஒருத்தர் அந்த வீட்டில் பகச்சிக்கினா அவங்களுக்கு எல்லாம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு அந்த ஓட்டு வரும், நாமினேஷனுக்கு அந்த ஓட்டு வரும். அப்படின்னா யார் அந்த குரூப்பை பகச்சிக்குவாங்க? அப்போ இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி இந்த சீசனில் எப்படி போகுதுன்னா, அந்த குரூப்பிசமை உடைக்கணும். அப்போ அந்த குரூப்பிசமை உடைக்கணும்னா இந்த ஒரு பொண்ணால் அது முடியல. இவங்க சேர்ந்து அடிக்கிறானுங்க. பிக் பாஸ் ஏதாவது ட்விஸ்ட் வச்சா மட்டும்தான் அது நடக்கும். இல்லைனா வைல்டு கார்டு உள்ள வெளிலேருந்து பார்த்துட்டு வர்றவங்க அந்த குரூப்பிசம் உடைக்க பிளான் பண்ணணும்.
ஸோ இது இப்படியே தான் போகும் அப்படின்னா டாக்ஸிக்காக தான் போகுது ஆப்வியஸாக. ஆனால் அது டாக்ஸிக்காக இருந்தாலுமே அது கேம் மோட்லேயே கொண்டு போய் அந்த ஸ்டபனாக நின்று அந்த ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு நான் வந்துட்டு பாருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். சரி, ஓகே. இது இப்படியாச்சு. இப்போ வந்து லைவ்ல கமருதீன், வினோத் எல்லார் கூடயுமே கொஞ்சம் மறுபடியும் அந்த சண்டை வந்துருச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு யாருமே நம்ப முடியலங்க. அவங்க எல்லாருமே அந்த பொண்ணை வச்சு கேம் ஆடுறாங்களே தவிர, அந்த பொண்ணுக்கான நியாயமான மாரல் சப்போர்ட்டை குடுக்கல. ஸோ போன சீசன்லேயுமே சாரி 2, 3 சீசன் முன்னாடி ஜாக்குக்குமே இப்படி தான் ஆச்சு. அந்த பொண்ணு அங்கங்கே மாறி மாறி போயிடுது. தேவைப்பட்டா இங்கே சௌந்தர்யா கிட்ட இருக்கு. இல்லைன்னா தேவைப்பட்டா அங்கே முத்து கிட்ட பேசுதுன்னா, ஏங்க எல்லாருமே அதை தாங்க பண்ணுறாங்க. அப்போது மற்றவங்க பண்ணும்போது தப்பாக தெரியாது. நம்மளுக்கு பிடிக்காதவங்க பண்ணும்போது மட்டும் ஏன் தப்பாக தெரியுது? முத்து விஷால் கிட்டேயும் தான் பேசியிருப்பாரு, தீபக் கிட்டேயும் தான் பேசியிருப்பாரு. விஷால் கிட்டேயும் தான் பேசியிருப்பாரு, இந்த பக்கம் சௌந்தர்யா ஜாக் கிட்டேயும் தான் பேசியிருப்பாரு. தீபக் வந்துட்டு இந்த பக்கம் மஞ்சரி கிட்டேயும் தான் பேசுவார், அந்த சைட் சௌந்தர்யா கிட்டேயும் தான் பேசுவார். ஸோ எல்லாருமே அந்தந்த கேம் அப்படி தான் ஆடினாங்க. அன்ஷிதா இந்த பக்கமும் தான் ஆடும், அந்த பக்கமும் தான் ஆடும். ஸோ எல்லாமே அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு நாளுக்கு அந்த டைனமிக்ஸ் மாறும்னா, அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிட்டு அங்கே சர்வே பண்ணுறது தான் சேலஞ்சுனா, அந்த பொண்ணு அதில் தெளிவாக பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு பண்ணால் மட்டும் ஏன் அடிக்கிறீங்கன்னா, என்ன அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு நான் சும்மா வாயை மூடிட்டு கையை வச்சுட்டு கம்முனா இருக்க முடியும். அப்போ நானும் திருப்பி கொடுப்பேன்டான்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ்.